ஆலமரத்து ஓட்டையில் ஓட்டைன்னு சொல்லலாம், பொந்துன்னு சொல்லலாம். ஆமாம், அந்த மாதிரி இடத்துல இது என்ன ஊருன்னா பேரநாய்க்கு ஊருன்னு. இது பழைய கம்மாயி, ஆலமரத்து கம்மான்னு சொல்லுவாங்க. அங்கே அடுக்கலாட்டு எடுக்க வந்தேன் காலையிலேயே. ஆயுதத்தை பார்த்திங்கன்னா தெரியும், அருவா வச்சு தான் உடச்சி எடுத்திருக்கேன். இந்த பாருங்கள், இந்த மேலே உள்ளது பூரா தேனு தான். இந்த அடையா சேகரித்து வச்சுக்கல, அது பூராமே தேனு தான். அந்த துவாரத்தை பூரா மூடி வச்சுருக்கோம். ஆட்டை பார்த்தா அவங்களுக்கு தெரியும். மிக சிறப்பாக இல்லை, ஓரளவுக்கு சுமாராக வந்து இருக்குது. தேன் பார்த்திங்கன்னா அவ்வளோ சிறப்பாக இல்லை, வேலை தான் அதிகம். ஆனாலும் இதை மிக சிரமத்துலேயும் அங்கேருந்து வந்து எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும், தேன் கொஞ்சமாக தான் இருந்தது. உடச்சி எடுத்ததில் விரயமான தட்டு தான் இருந்துச்சு. தேனும் அவ்வளோக்கா இல்லை. நெருக்கி எடுத்துட்டேன். இருந்தாலும் ஒரு சின்னதாக ஒரு வீடியோ போடுமே, இந்திய அடுக்கு தேனிங்கிறதுனால சின்னதாக ஒரு வீடியோ போட்டால் நல்லா இருக்குமே, அப்படி தான் போட்டிருக்கேன். தெரியுமா என்னன்னு தெரியல, கேமராவே இருட்டாக தான் இருக்குது, ராட்டு தெரிய வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் கையை உள்ளே விட்றேன், பார்த்துக்குங்க. இவ்வளோதான் இருக்குது, எம்டி தான் இருக்குது, தேன் அவ்வளோக்கா இல்லை. அப்புறம் பழைய செட்டு இது நான் பார்த்த ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். கம்மாயை தோண்டி நல்லா கரை போட்டதுனால இதை என்ன செஞ்சிட்டாங்க, ஓரம் கட்டிட்டாங்க. அது வெயிலில் கிடந்து சரியாக தேன் வைக்க முடியாமல் இந்த மாதிரி இருக்குது. இதேமே மிக சிரமத்தோடு தான் உடச்சிருக்கேன். ஆலமரம் லேசாக இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் பாருங்கள் எப்படி வைரம் பாஞ்சிருக்குன்னு. கட்டையை பார்த்தீங்கன்னா தெரியும், கட்டையுமே தரமாகவே வைரம் பாஞ்சிருக்குது. ஆலமரத்தையும் லேசாக நினச்சிடக்கூடாது, சரியான வைரம் பாஞ்சிருக்குது. ஆனால் இதுக்குள்ளே இருக்கான்னு பார்க்குறதுக்காண்டி இன்னும் கொஞ்சம் தேடி பார்க்கலான்னு பார்க்குறேன். ஆனால் பூராமே ஓட்டை சிறப்பாக இல்லாமல் அங்கே ரெண்டா சேகரித்து வச்சுருக்கு, லைனாக இல்லாமல். இந்த பக்கம் இருக்குது, ஆனால் எடுக்க முடியாத அளவுக்கு உள்ளே கூடி இருந்தால் என்ன செய்ய முடியும். ஒரு ஓட்டை போட்டதே பெரிய விஷயம், அதில் அந்த ஓட்டைக்குள்ளே இன்னொரு ஓட்டை இருக்குது. ஓட்டைக்குள்ளே இன்னொரு ஓட்டைன்னா அந்த கடப்பாறை கம்பி தான் வேணும் இதை குத்தி எடுக்கிறதுக்கு. ஆனாலும் தேன் முழுமையாக வந்து சேராது. இதுக்குள்ளே இருக்கான்னு பார்க்குறேன். தேன் அடை இருந்துச்சுன்னா மிக சிறப்பாக தான் இருக்கும். தேன் அடை இருக்கிற மாதிரி தெரியல, கத்தியும் உள்ளே விட்டு பார்த்துட்டேன். இப்படிக்கு இதோட விடைபெறுகிறேன். என்கேடி வெள்ளையன்.